இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட்டேன் அப்படின்னு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். திக்காக முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன். முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கனால டெய்லியுமே நாங்கள் எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா சவ் பொரியல், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், தயிர் சாதம் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சு விட்ருக்கேன், கிவியும் ஆப்பிளும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி. அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் போட்டு பண்ண ஒரு ஸ்வீட்டு சாக்லேட் மாதிரியே இருக்கும், அது பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அவள் முட்டைலாம் சாப்பிட மாட்டா, எக்குனாவே சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், எக்கு எந்த மாதிரி கொடுத்தா உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி பன்னீர் ரோல் மாதிரி தான் சப்பாத்தி வச்சு பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணல அப்படின்னா இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பீனட்ஸு கூட வந்து ஆப்பிள் மட்டும்தான். அவள் கிவி சாப்பிட மாட்டா, ஸோ அதனால் ஆப்பிள் மட்டும்தான் வச்சுருந்தேன். உங்கள் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு என் கூட ஷேர் பண்ணி